ரொம்ப ஈஸியான சுவையான உப்புமா கொழுக்கட்டை, சாஃப்டான உப்புமா கொழுக்கட்டை இது செய்கிறது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இதை நம்ம மாலை நேர சிற்றுண்டியாக குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம குழந்தைகள் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பலகாரம்னு சொல்லலாம். ஒரு ரெசிபி, அருமையான ஒரு பலகாரம். எந்த விதமான பக்க விளைவுகளும் ஏற்படாது. இது முதியவர்கள், குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே நம்ம சாதாரணமாக சாப்பிட்ற குழந்தைகள் சாப்பிட்ற அந்த நொறுக்கு தீனிகள் கொடுக்கறதுக்கு பதிலாக இதை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, முதலாவதாக இந்த டம்ளரில் 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1/2 டம்ளர் பச்சை அரிசி, ரெண்டையும் நம்ம ஊற வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். 2 ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுக்கலாம். எப்படின்னா நம்ம நார்மலாக அரைக்கிற அரிசி இட்லி மாவு மாதிரியோ தோசை மாவு மாதிரியோ நைஸாக அரைக்காமல் ஒரு ரவா பதத்துக்கு அரைச்சி தனியாகவே சேர்த்துக்கலாம். மறுபடியும் இருக்கிற அரிசியை போட்டு 2வது அரையல் அரைக்க வேண்டியது தான். மாவை அரைச்சி ஒரு பாத்திரத்தில் ஊற்றியாச்சு. மாவு தண்ணியாக தான் இருக்கணும். அதை பற்றி ஒன்றும் இல்லை. தண்ணியாக இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே மாவாக இருக்குது. இப்போ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சட்னி தயார் பண்ணிக்கிடுவோம். தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், உப்பு அப்புறம் சேர்த்துக்கலாம். இதை நம்ம மிக்சியில் வச்சு சட்னியை ரெடி பண்ணிவிட்டு அப்புறமேலு நம்ம டிஷ்ஷை ஏற்பாடு பண்ணுவோம். இது ரொம்ப அருமையான ஒரு குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாலை நேர சிற்றுண்டி அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அருமையான ஒரு உணவு. ஓகே, சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்னிக்கு நம்ம வாணலியை அடுப்பில் வச்சு எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சம் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் போட்டு எடுத்து சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம டிஷ்ஷுக்கு வேண்டியதை பார்க்க வேண்டியதான். இதில் இன்னும் உப்பு போடல. உப்பு அப்புறம் போட்டுக்குவோம். பூண்டு உப்பு போட்டுட்டு மாவு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மாவில் இந்த உப்பு போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் குறைச்சே போட்டுக்கலாம். ஓகே. இப்போ வாணலியில் எண்ணெயை கொஞ்சம் நிறையாவே ஊற்றிக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும், பிடிக்க வரும், அந்த கொழுக்கட்டை பிடிக்க வரும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு, உளுந்தம்பருப்பு இது ரெண்டையும்
அதில் போடாது. இப்போ கடலைப்பருப்பு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த கடலைப்பருப்பை அதில் சேர்த்துக்கணும். கடலைப்பருப்பு, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா கடலைப்பருப்பு நல்லா அது ஒரு மாதிரி கிரிப்பியாக வர்ற வரைக்கும் அதை வறுத்து விடணும். உளுந்தம்பருப்பு போட்டு தாளித்தாலே அந்த தாளிப்பு வந்து ஒரு மாதிரி நல்ல வாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அதில் இப்போ கடலைப்பருப்பு வேறு சேர்த்துருக்கு, கருவேப்பிலை சேர்த்துருக்கு. இப்போ வெங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம். இதை வந்து வச்சுருந்து ஒரு காலையில் செஞ்சு மாலை நேரத்தில் சாப்பிட்றாப்புல இருந்தாக்க அந்த வெங்காயம் நம்ம சேர்க்க வேண்டியதில் ஒரு மாதிரி வளவளப்பு தன்மை வந்துடும். இல்லாட்டி நம்ம சேர்த்துக்கலாம். அப்போவே செஞ்சு உடனே சாப்பிட்றாப்புல இருந்துச்சுன்னா நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அது வதங்கி கண்ணாடி பதத்துக்கு வந்த உடனே வெங்காயம், மிளகாய் போடணும். அது சிகப்பு மிளகாய் தான் போடணும். சிகப்பு மிளகாய் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். இதுக்கு பேர் சில பேர் வந்து உப்புமா கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் மிளகாய் கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் கார உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு பலகாரமாக இருக்கும். இதில் ரொம்ப முக்கியமாக குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நம்ம இதில் வந்து பச்சரிசி, புழுங்கல் அரிசி 2 அரிசி மாவு மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் கொஞ்சம் செரிமானத்துக்காக பெருங்காயத்தூள் போட்டுக்கணும். கொஞ்சம், ரொம்பலாம் சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஏன்னு கேட்டாக்க அது ஒரு மாதிரி சில பேருக்கு அப்படியே கம்முன்னு பசியே எடுக்காது இதை சாப்பிட்டாக்க. இந்த பெருங்காயம் போடும்போது செரிமானம் ஆகிடும் குழந்தைகளுக்கெல்லாம். அதுக்காக கொஞ்சோண்டு போட்டு நல்லா வதக்கி ஆயிடுச்சு. வதக்கிய பிறகு இதில் நம்ம மாவு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்துக்கணும். தேங்காய் பூவை திருவி அதை கொஞ்சம் லைட்டாக வதக்கி விடணும். எல்லாமே அதில் சேர்த்துருக்கு. காரம் இருக்குது, பெருங்காயம் இருக்குது, வாசனைக்கு வந்து கடுகு, உளுந்தம்பருப்பெல்லாம் போட்டிருக்கு, தேங்காய் சேர்த்துருக்கு. உப்பு வந்து நம்ம சால்ட்டு வந்து மாவுலேயே சேர்த்து வச்சுருக்கோம். இந்த மாவு பாருங்கள், மேலே வந்து தண்ணியாக இருக்குது, கீழே வந்து மாவு இதாக இருக்குது. அதை கலக்கி விட்டுட்டு
இந்த மாவை எடுத்து அப்படியே அதில் ஊற்ற வேண்டியதான். தண்ணியாக இருக்குது அப்படின்லாம் நினைக்க வேண்டியதில்லை. எவ்வளோ தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம உப்புமா மாதிரி தான் கிண்ட போகிறோம். உப்பு சேர்த்துட்டேன், நான் மாவில் சேர்த்துட்டேன். அப்படி நீங்கள் உப்பு சேர்க்க மறந்துட்டீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி போடும் பொழுது உப்பு அதில் சேர்த்துக்கோங்க, சால்ட்டை. இதை வந்து நம்ம இப்படியே கிண்டி அதை கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி விட்டு எண்ணெயை வந்து அந்த பொழுப்பு வர்ற வரைக்கும் எண்ணெயை ஊற்றி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னாக்கா ஒரு மாதிரி உப்புமா, ரவை உப்புமா மாதிரி பச்சரிசி உப்புமாவாயிடும். இதை நம்ம வந்து கொழுக்கட்டையாக பிடிக்க போகிறோம். அதனால் இதை வந்து நம்ம பொழுன்னு கிண்ட வேண்டியதில்லை. ஒரு மாதிரி கொழுக்கட்டை மாவு பிடிக்கிற பதத்துக்கு நம்ம இதை கிண்டினா போதும். ஒரு மாதிரி கட்டி கட்டியாக வரும். இப்படி இது பண்ணி விட்டுக்கலாம். முதல்ல இருந்ததுக்கு இப்போ பாருங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி இறுக்கமாக வந்துருச்சு. நான் கொஞ்சம் கிண்டிகிட்டு இருக்கணும். ஏன்னு கேட்டால் நம்மளுக்கு வந்து வேக வைக்கும் பொழுது பாதி வேகணும், இங்கே வந்து பாதி வெந்துடணும் அரிசி. எண்ணெயில் போட்டு எதாக இருந்தாலும் பொரித்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்றதான் உடம்புக்கு நல்லது. அதனால் எதாக இருந்தாலுமே வேக வச்சு சாப்பிட்ற பொருளாக பார்த்து, குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, சுகர் பேஷண்ட்டு எல்லாருமே இந்த மாதிரி வேக வச்ச பொருளை சாப்பிடுங்க. மாவை வந்து நம்ம இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கும் பொழுது அந்த மாவு வந்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு அழகாக சுருட்டி சுருட்டி வந்துடும். அப்படியே அழகாக உப்புமா பதத்துக்கு வந்துடும். சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் இறக்கி நம்ம வந்து கீழே வச்சிடலாம், ஆறட்டும். இட்லி பானையில் தண்ணியை வச்சுட்டு மூடி வச்சுட்டு நம்ம போய் இதை வந்து உருண்டைகள் பிடிக்கலாம். அதை சிம்மில் வச்சு மாவு பண்ணியாச்சு. மாவை வந்து கொஞ்ச நேரம் ஆற வச்சாச்சு. இது பாருங்கள், நம்ம வந்து கையிலே ஒட்டாமல் அழகாக, நம்ம ரொம்பலாம் எண்ணெய் சேர்க்கலை. நம்ம முதல்ல இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. அழகாக கையிலலாம் மாவு ஒட்டலை, ரொம்ப அருமையாக இருக்குது. அதை எடுத்து நம்ம ஒரு ட்ராப்பில் உருட்டி வைக்கலாம். ரொம்ப இப்படி அழுத்தமெல்லாம் கொடுக்கக்கூடாது, லைட்டாக அப்படி உருட்டி நம்ம மறுபடியும் எண்ணெயே நம்ம ஊற்றலை. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சப்பாத்தி மாவு மாதிரி கையிலே ஒட்டாமல் அழகாக வருது.
சின்ன குழந்தைங்க வீட்டில் இருந்துச்சுனாக்கா சின்னமாக கூட கொஞ்சம் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க இருந்துச்சுன்னா பெரிய உருண்டைகளாக உருட்டி கொடுக்கலாம். உருண்டைகளாக இல்லாமல் இப்படி கொஞ்சம் கையில் ஒட்டலை பாருங்கள், அவ்வளோ தூரம் அரிசி மாவு தான், ஒட்டலை அவ்வளோ தூரம். நம்ம மாவை வந்து அழகாக கிண்டிடணும். சப்பாத்தி மாவு நம்ம சில பேர் என்ன பண்ணிவிடுவாங்க, ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கெட்டியாக ஊற்றி அது வந்து ஒரு மாதிரி மாவாக தான் இருக்கும். நம்ம தண்ணியிலே கொஞ்சம் நல்லா தண்ணியை ஊற்றி வேக வச்சோனையும் மாவு நல்லா வெந்தோனையும் இந்த மாதிரி கையில் ஒட்டாத அளவுக்கு அருமையாக வரும். இடியப்பம் மாதிரி இது. எல்லா பேஷண்ட்ஸுக்கெல்லாம் இதை கொடுக்கலாம். இது எதுவும் செய்யாது. புழுங்கல் அரிசி மட்டும் போட்டுக்கலாம். புழுங்கல் அரிசியோட பச்சரிசியும் சேர்த்து போட்டுக்கலாம். பச்சரிசி மட்டும் சில பேர் போட்டு செய்வாங்க. அது அவ்வளோ தூரம் நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. ஒரு மாதிரி வரன்னு இருக்கும். அது பச்சரிசி மட்டும் செஞ்சோம்னா, புழுங்கல் அரிசி போட்டோம்னா கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும். நான் வந்து சின்ன டம்ளரில் தான் போட்டேன். அதுவே இவ்வளோ இருக்குது. சின்ன உருண்டையாகவும் ஒட்டிக்கலாம். அப்படி இட்லி பானை தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம அதில் வச்சு மூடி வச்சிட வேண்டியதான். இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்க வேண்டியதான். இந்த மாதிரி வேக வைத்த உணவுகளை வந்து பிள்ளைங்களுக்கு கொடுக்கணும். பெரியவர்களுக்கு இதை கொடுத்தா தான் அவர்களினுடைய உடல்நிலைக்கு வந்து எந்த விதமான பாதிப்பும் வராது. சூப்பராக வந்துட்டாங்க. அருமையாக இருக்குது. பாவி போகுது. அடுப்பை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இனிமேல் எடுத்துடலாம். அவங்க வந்துட்டாங்க. அடுத்ததாக கொஞ்சம் பாருங்கள், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதை வந்து உருண்டையாக இருக்குது. அது கொஞ்சம் நீல சைஸில் உருட்டியிருக்கு. குழந்தைகள் வந்து பிள்ளைங்க வந்து சில பிள்ளைங்க வந்து இதிலே சின்னமாக எடுத்துக்குங்க. சில பிள்ளைங்க வந்து பெருசாக எடுக்குங்க. எனக்கு அது வேணுங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து சில பேர் நீர் கொல்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் மிளகா கொல்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் உப்புமா கொல்கட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி சொன்னாலும் இதுக்கு வந்து பொருட்கள்லாம் நம்ம ரொம்ப கடையிலலாம் போய் வாங்க வேண்டியதில்லை. இருக்கிற பொருள்களை வச்சு நம்ம வந்து மாலை நேரங்களில் சிற்றுண்டியாக இதை செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே, எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் இதை வந்து செஞ்சு பாருங்கள். வீட்டில் வந்து சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தான ஒரு டிஃபன். இதுக்கு வந்து சட்னி வச்சு சாப்பிட்லாம். சாம்பார் இருந்தால் சாம்பார் இதுக்காக நம்ம வைக்க வேண்டியதில்லை. நம்ம மதியானம் வச்ச சாம்பார் இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சட்னி வச்சு சாப்பிட்லாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுவும் நல்லாயிருக்கும். சுகரை விட நம்ம இந்த மாதிரி சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும்.
ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்டில் தெரிவிங்க. அதாவது சமையலில் வந்து நம்ம வந்து நெய்யை நிறையா தூக்கி ஊற்றணும், பாலை ஊற்றணும், நிறைய சுகர் ஆட் பண்ணணும் அப்படியெல்லாம் இல்லாமல் வீட்டில் முக்கியமாக நம்மளுடைய இதெல்லாம் பாரம்பரிய இந்திய உணவுகள். அதாவது இதை வந்து அந்த காலத்து உணவுன்னு கூட சொல்லலாம். இதை வந்து இப்போ வந்து ஹோட்டல்லலாம் இதை வந்து ஒரு நாகரிகமான முறையில் இதை செஞ்சு கொடுக்குறாங்க. வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகள்லாம் வாங்கி சாப்பிட்றாங்க. ஆனால் இது வந்து பாரம்பரிய உணவு. வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு ரொம்ப எளிமையான முறையில் நம்ம வந்து ஒரு மணி நேரம், ஒரு அரை மணி நேரத்தில் இதை செஞ்சு சாப்பிட்றலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். உடலுக்கு வந்து எந்த விதமான கெடுதலும் இருக்காது. அதனால் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். நான் அன்றைக்கி ட்ரை பண்ணலை. இது நான் எப்போவுமே செய்கிறது. எங்கள் தாத்தாவுக்கு பிடித்த ஒரு பலகாரம் அப்படின்னா இந்த நீர் கொழுக்கட்டை தான், உப்புமா கொழுக்கட்டை. இதை அடிக்கடி எங்கள் வீட்டில் நாங்கள் செய்வோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இனிமேல் அடிக்கடி செய்யுங்க. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேயா? பாய். அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தங்க சிவாய நம, தங்கமணி திருப்பதி.